ஈஸியா இங்கிலீஷ் பேசுறதுக்கு இந்த 100 தமிழ் வார்த்தையை இங்கிலீஷ்ல என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். உங்களோட டெய்லி லைஃப்ல இங்கிலீஷ் பேச நீங்க ஆரம்பிச்சிடலாம். ஹலோ மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு 100 தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேஷன் நான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஸோ இந்த 100 தமிழ் வார்த்தைகளுக்கும் இங்கிலீஷ்ல என்ன அப்படின்னு நீங்க கத்துக்கிட்டாலே போதும். உங்களோட லைஃப்ல நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படின்னு அர்த்தம். நீ, நீங்கள், யூ அப்படின்னு அர்த்தம். அவன், அவர், ஹி, அவள், ஷி, நாம், நாங்கள், வி, அவர்கள், தே, என், என்னுடைய அப்படிங்கிறதுக்கு மை அப்படின்னு சொல்லுவோம். உன், உங்கள் அப்படிங்கிறதுக்கு யுவர் இல்ல யுவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம் அப்படிங்கிறதுக்கு ஹலோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஈஸியான வேர்ட்ஸ் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கேன். போக போக கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ் வரும். எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட டெய்லி லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்தலாம். என்ன அப்படிங்கிறதுக்கு வாட், ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒய், எப்போது அப்படிங்கிறதுக்கு வென், எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர், எப்படி அப்படிங்கிறதுக்கு ஹவு, அது இல்லை எது அப்படின்னு கேட்கறதுக்கு விச், யார் அப்படின்னு கேட்கறதுக்கு ஹூ, யாருடைய அப்படிங்கிறதுக்கு ஹூஸ், யாரை அப்படிங்கிறதுக்கு ஹூம். நெக்ஸ்ட் ஸ்லைட். போ அப்படின்னா கோ, வா கம், பார் அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்கு சி அப்படிங்கிறது, கவனி அப்படின்னா லுக். ஸோ பார்க்கறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ பார்க்கறது அப்படின்னா பார் அப்படிங்கிறதுக்கு சி, கவனி அப்படிங்கன்னா லுக் அப்படின்னு சொல்லுவோம். சொல் அப்படின்னா டெல், பேசு அப்படின்னா ஸ்பீக், உரையாடு அப்படின்னா டாக், கவனி இல்லைன்னா கேள் அப்படின்னா லிசன், கேள் அப்படிங்கிறதுக்கு ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சாப்பிடு அப்படின்னா ஈட், குடி ட்ரிங்க், தூங்கு ஸ்லீப், படி ரீட், எழுது ரைட், ஓடு ரன், உட்காரு சிட், நில் ஸ்டாண்ட், திற அப்படின்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இன்று டுடே, நேற்று எக்ஸ்டர்டே, நாளை டுமாரோ, இப்போது நவ், அப்போது தென், எப்போதும் ஆல்வேஸ், ஒருபோதும் இல்லை நெவர், அடிக்கடி ஆஃப்டன், சில நேரங்களில் சம்டைம். நெக்ஸ்ட் ஸ்லைட். மற்றும் அண்ட், ஆனால் பட், அல்லது ஆர், ஏனென்றால் பிகாஸ், அதனால் சோ, உடன் வித், இருந்து ஃப்ரம், இதற்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இல்ல இக்கு இல்ல இதர் அப்படி இதற்கு அப்படின்னு வர இடத்துல டூ அப்படின்னு சொல்லுவோம். இதற்காக இக்காக அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபார் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சில சம், பல மெனி, அதிகம் மச், எல்லாம் அப்படின்னா ஆல், ஒவ்வொரு எவரி, பெரியனா பிக், சிறியனா ஸ்மால், நல்லனா குட், மோசமான அப்படின்னா பேட். மகிழ்ச்சி ஹாப்பி, சோகம் சேட், கோபம் ஆங்கிரி, பயம் ஃபியர், அன்பு இல்லைன்னா காதல் அப்படிங்கிறதுக்கு லவ், சந்தேகம் டவுட், ஆச்சரியம் சர்ப்ரைஸ், சோர்வு டயர்ட், ஹங்க்ரி அப்படின்னா பசி அப்படிங்கிறதுக்கு ஹங்க்ரி அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை. அடுத்தது இங்கே அப்படின்னா ஹியர், அங்கே அப்படின்னா தட், அப் அப்படின்னா மேலே, கீழே அப்படிங்கிறதுக்கு டவுன் சொல்லுவோம். இடது அப்படின்னா லெஃப்ட், வலது அப்படின்னா ரைட்டு, அருகில்னா நியர், தொலைவில்னா ஃபார், உள்ளே அப்படின்னா இன்சைட் அப்படின்னு சொல்லுவோம். அது இது அப்படின்னா திஸ், அது அப்படின்னா தட், இவை அப்படின்னா தீஸ், அவை அப்படின்னா தோஸ். இது ரொம்ப சிம்பிள். கிட்ட இருந்துச்சுன்னா தீஸ் சொல்லுவோம், எட்டி இருக்கிற பொருளை தோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்னா எஸ், இல்லைன்னா நோ, இது எல்லாருக்கும் தெரியும். சரி அப்படின்னா ஓகே, மன்னிக்கவும் அப்படின்னா சாரி, காத்திரு அப்படின்னா வெயிட். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு ஒரு 100 சிம்பிளான தமிழ் வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல என்ன அப்படிங்கிறத கத்துக்கிட்டோம். இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, எப்போதும் அப்படிங்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு நான் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்கேன். நெவர் யூஸ் பண்ணுவோமா இல்ல ஆல்வேஸ் யூஸ் பண்ணுவோமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ற இங்கிலீஷ் வேர்டு கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதே கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நான் வீடியோ கண்டிப்பா போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.